வணக்கம் நிக்கிதா. மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் எஃப்யூல் ட்ரேடிங் வேலட் என்ற ஆன்லைன் செயலி மூலம் கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தில் USDT முதலீடு செய்தால் 45 நாட்களில் பணம் இரட்டிப்பாகும், தினசரி அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி பொதுமக்களிடம் கோடிக்கணக்கில் நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக இன்று காலை முதல் பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் தற்போது காவல்துறையினர் தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டால் மதுரை மாவட்டம் கட்டையம்பட்டி, கொட்டனத்தாம்பட்டி, பல்லாளப்பட்டி, ஐயாப்பட்டி, மேலூர் உள்ளிட்ட பகுதி, மேலூர் சுற்றுவட்டார பகுதியில் சுற்றியுள்ள பகுதிகளும், அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பகுதிகளும், குறிப்பாக சொல்ல வேண்டும் அத்தம் மற்றும் சுற்றுலா பகுதியான ரெட்டியப்பட்டி, வத்தியப்பட்டி, விளாம்பட்டி, புதுப்பட்டி, பட்டணம்பட்டி, மூங்கில்பட்டி உள்ளிட்ட கிட்டத்தட்ட பல்வேறு கிராமங்களில் வசிக்கக்கூடிய கிராமத்தினரிடம் ஏமாற்றி நிதி மோசடி நடந்துள்ளது. கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த நிதி மோசடி நடைபெற்றதாக தெரிய வருகிறது நிகிதா. தொடர்ந்து இந்த காலை முதல் பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் மேலூர் பகுதியில் காவல்துறை சார்பாக அந்த புகார் கொடுப்ப முகாமும் நடைபெற்றது. முகாம் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட புகார்கள் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் பார்த்தோம்னா உடனடியாக அப்பகுதியில் கூடிய பொதுமக்கள் அந்த பகுதியில் கட்டையம்பட்டி பகுதியில் இதில் முக்கிய ஏஜெண்டாக செயல்பட்டவர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர் முக்கிய ஏஜெண்டாக ரஞ்சித் என்பது வீட்டை புகுந்து அங்கிருந்த பொருட்களின் சேதப்படுத்தினார். அந்த பொருட்களின் சேதப்படுத்தி அவர் வீடு சூறையாடப்பட்டது என்று கூறலாம். உடனடியாக அந்த பகுதியில் சென்ற காவல்துறை அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தினார். மேலும் அந்த பகுதியில் சென்ற 4 வழிச்சாலையில் தொடர்ந்த பகுதியில் மேலும் பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நிற்கிறார். தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது காவல்துறை சார்பாக போராட்டம் ஈடுபட்டும் பொதுமக்களிடம் இதுவரை 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் தொடர்ந்து பல பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலை கிட்டத்தட்ட 8500க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படும் நிலையில் இந்த போலீசார் தங்களை விசாரணை தீவிரப்படுத்தும் நிலையில் தற்போது 12 பேர் அந்த ஏஜெண்டாக செயல்பட்ட 12 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் வங்கி கணக்கில் முடக்கப்பட்டுள்ள பாஸ்போர்ட்டை முடக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை DSP அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் தெரிவித்துள்ளார். அந்த வீடியோ காட்சியில் நம்ம பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களின் பணத்தை மீட்டு தர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் இயல்புநிலைக்கு திரும்ப வேண்டும் என்று காவல்துறை சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிக்கிதா. அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் எந்த காவல் நிலையத்தில் வேண்டாலும் புகார் அளிக்கலாம் என்றும், அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்றும், இணையதள வாரியாக தங்கள் புகாரை அளிக்கலாம் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுரை மாவட்ட காவல்துறை சார்பாக இதுபோல் அங்கீகரிக்கப்படாத ஆன்லைன் முதலீடு தளங்களையும் குறுகிய காலத்தில் பணம் இரட்டிப்பாகும், அதிக லாபம் தருவதாக கூறுபவர்களை நம்பி பணத்தை யாரும் முதலீடு செய்ய வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நிக்கிதா.